ஒரு ஆறும் ஊரும் கொடுத்தால் எங்களுக்கு போதும். அந்த ஊரின் மூலமாக நாங்கள் அதை சாக்கடையாக்கி மாற்றி காட்டும் வல்லமை எங்களுக்கு உண்டு. இருந்தாலும் ஆறு இருக்கிறது, அந்த ஆறு பத்தி பேசலாமேங்கிற ஐடியால அந்த பாட்டு ஒரு 10 ஆறுகளுக்கு மேல் தமிழகத்தில் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. காவிரி, தென்பண்ணை, பாலாறு, நொய்யலாறு, அந்தந்த ஊர் பகுதி மக்களுக்கு கூடுதலாக 2 ஆறுகள் தெரியுமே தவிர, கிருதுமால் நதி என்றால் அப்படி என்றால் என்று கூட கேட்பார். ஆமா. தாமிரபரணி தெரியும், பொருணை தெரியாது. இப்ப நீங்க அதுக்கு ஆராய்ச்சி பண்ணீங்களா, ஆய்வு பண்ணீங்களா? முதல்ல பண்ணது ஆராய்ச்சி தான், பாட்டு எழுதுறதுக்கு முன்னால பண்ணது ஆராய்ச்சி. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ எல்லா பாட்டும் எல்லா ஆறுகளுடைய பேரும் நியூஸ்ல தான் வருது. இந்த வெள்ள நியூஸ் இல்லைன்னா பொல்யூஷன் நியூஸ் அதெல்லாம் வருது மோஸ்ட்லி. இல்லைன்னா சிலது ஹிஸ்டரியில இருக்கு. சில அந்த ஐயாறு அப்படிங்கிறோம், திருவையாறு வந்து எல்லாருக்கும் அந்நியன் படம் தெரியும், அதுல வர அந்த பாட்டு தெரியுமே தவிர ஐயாறுன்ற பேர் எதனால வந்தது, அங்க சிவபெருமான் பேர் ஐயாரப்பர்னு பேரு, அதுதான் வடமொழியில வந்து பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த அந்த 5 ஆறுகளோட பேர் என்ன? இப்போ அதே மாதிரி திருவரங்கம், காவிரி, கொள்ளிடம் அது 2ம் சேர்ற இடம் தான், அந்த தீவு தான் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறோம். தாமிரபரணி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி சில நதிகள் தெரியும், பல நதிகள் தெரியாது. சரி, இதெல்லாம் லிஸ்ட் வந்த உடனே சரி இதை பாட்டா போடலாமேன்னு தோணித்து. ஸோ பிரதானமான நதிகள் முதல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்தாகணும். காவேரி தென்பெண்ணை செய்யாறு மொய்யாறு பொங்கும் பொருணை நுய்யல் வைகை எங்கள்ளாறு பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்கள்ளாறு அட்டாறு அடப்பாறு அமராவதியாறு அடையாறு ஐயனாறு கோயில் நீராறு வெட்டாறு வெண்ணாறு கூனூராறு சித்தாறு குண்டாறு கருவல்லியாறு காவேரி தென்பெண்ணை செய்யாறு மொய்யாறு பொங்கும் பொருணை நுய்யல் வைகை எங்கள்ளாறு பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்கள்ளாறு. அருமை அருமை, எவ்வளவு ஆய்வு! இதற்கு இன்னும் ஒரு மதிப்புறு முனைவர் பட்டமே கொடுக்கலாமே. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ளோவா வந்ததுங்க. பிகாஸ் இதுல வந்து எல்லாமே ஆறுகளோட பேர் தான், எங்கள் ஆறுங்கிறது மட்டும் ஆறோட பேர் கிடையாது. இதனுடைய நோக்கம் என்ன சார்? உங்களுடைய வருத்தம் இதனுடைய உள்ளார்ந்த பொருளா? நோக்கம் என்னன்னா, நம்ம ஆறுகளை நீர் வளம் நிலவளம் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நம்ம பேசுறோம். எவ்வளவு ஆறுகள் இருக்குன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஸோ அந்த ஆறுகளுடைய பேரை தெரிஞ்சுக்கிறது தான் முதல் ஸ்டெப்.